ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸே காலியாகி வரும். அதுவும் ஷார்ட் டைமில் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1½ கப் ரைஸை கழுவிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி துளசி பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள சாப்பாட்டு ரைஸில் கூட பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். அரைக்கிறதுக்கு புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆனியன்லேயே புலாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. 7 பீன்ஸ், 2 பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ½ கப் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அப்போது ½ கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. 5 முந்திரி எடுத்து பாதியாக உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் புலாவோட கிரேவியில் ஆட் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ட்ரை ஆகி வரப்போ 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிறப்போ ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது கேஸ் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, புதினா புலாவ் எப்படி ரெடி ஆகியிருக்குன்னு, எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.